வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பொருளாதார சமூக அரசியல் நிலைத்தன்மையுடன் உலகிற்கு எடுத்துக்காட்டாக நம் நாடு திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கிற்கான நம்பிக்கையை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புனேயில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார சமூக அரசியல் நிலைத்தன்மையின் தூணாக இந்தியா உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், எதிர்கால சந்ததியினர் 2047ஆம் ஆண்டு வலுவான, வளமான, திறன்மிகு இந்தியாவை கண்ணோக்குவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் சீர்திருத்தம், செயலாக்கம், மாற்றம் என்ற 3 தாரக மந்திரங்களுடன் அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். வலுவான கட்டமைப்புக்கான நடவடிக்கைகளை எடுத்துரைத்த அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் 4வது கட்ட சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 70,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 25,000 பகுதிகளை இணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கப்பட்டு வருவதை அவர் எடுத்துரைத்தார். காஷ்மீரையும் கன்னியாகுமரியையும் இணைக்கும் வகையில் உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுலா ரயில் பாதை திட்டம் நிறைவடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். வந்தே பாரத், அம்ரித் பாரத், நமோ பாரத் ரயில்கள் செயல்பட்டு வருவதை எடுத்துரைத்த அவர், தற்சார்பு வேளாண் முறையை செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் வேளாண் உற்பத்தியும் விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளித்திருப்பதாக கூறினார். பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மௌசம் இயக்கத்தை அரசு தொடங்கியுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் 41,000 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் அண்மையில் செலுத்தப்பட்டதாக கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாக்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 3 கோடி மக்களுக்கு புதிய வீடுகள் வழங்கும் வகையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள 5 கோடி பழங்குடியின மக்கள் மேம்பாட்டிற்கான மாபெரும் இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்களுக்கு காப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் சொத்து அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளுக்கு முன்னுரிமை, 500 தொழிற்சாலைகள் மூலம் 1 கோடி இளையோருக்கு தொழிற்பயிற்சி போன்றவற்றிற்கு தமது அரசு முன்னுரிமை வழங்கியதாக கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் நவீன கல்வி முறை மாணாக்கருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், மகளிருக்கு ஆளுமை அளிக்கும் வகையில் மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நிதி உள்ளடக்கத்தில் வங்கிகளும் மின்னணு பண பரிவர்த்தனைகளும் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். நாட்டில் வலுவான மின்னணு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எடுத்துரைத்த குடியரசுத் தலைவர், சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான கருவியாக மின்னணு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். மின்னணு பண பரிமாற்றங்களால் சிறு வியாபாரிகளும் பயனடைவதாக எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு பிரிவில் இந்திய செயற்கை நுண்ணறிவை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் சிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். சைபர் குற்றங்கள் பெருகி வருவது குறித்து கவலை தெரிவித்த குடியரசுத் தலைவர், சைபர் மோசடிகளை தடுக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகளின் சிறப்பான செயல்பாடு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், சர்வதேச தரம் வாய்ந்த விளையாட்டு சூழலை ஏற்படுத்த அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். பிரயாக்ராஜில் மகா கும்பம் நிகழ்வு இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் பிணைப்பையும் பறைசாற்றுவதாக குடியரசுத் தலைவர் எடுத்துரைத்தார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வளர்ச்சியடைந்த பாரத இலக்கிற்கான நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கும் என்று கூறினார். வரும் 2047ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 நிறைவு செய்யும் வேளையில் நம் தேசம் வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மத்தியில் ஆட்சி அமைக்க 3வது முறையாக மக்கள் தமக்கு வழங்கிய பொறுப்பை எடுத்து வரும் நிதியாண்டிற்கான முழுமையான பட்ஜெட்
முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 75 ஆண்டுகளாக ஜனநாயக பாதையில் பயணித்து உலக அளவில் தன்னை இந்தியா முன்னிறுத்தி இருப்பது குறித்து பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். இக்கூட்டத்தொடரில் பல வரலாற்று சாதனைகளோடு ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் இடம்பெறும் என்றார். நாட்டை வலுப்படுத்தும் வகையில் விரிவான சட்டங்கள் கொண்டுவரப்படுவதோடு மகளிருக்கு சம உரிமைகள் கிடைப்பதற்கான முக்கிய முடிவுகள் இந்த கூட்டத்தொடரில் எடுக்கப்படும் என்றார். சீர்திருத்தம், செயலாக்கம், மாற்றம் என்ற 3 மந்திரங்களின் அடிப்படையில் வளர்ச்சி எட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் இதனால் பொதுமக்களின் பங்களிப்புடன் நாடு பல ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை காணும் என்றார். நம் நாட்டை வளர்ந்த தேசமாக முன்னெடுத்துச் செல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் உரை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மக்களவையில் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தேச வளர்ச்சிக்காக ஆற்றிய சேவைகளை எடுத்துரைத்தார். அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தீர்மானமும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையிலும் மறைந்த முன்னாள் பிரதமருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2024-25 நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்தார். இதனையடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மக்களவையில் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட்டில் எதிர்நோக்கும் அம்சங்கள் குறித்து திருப்பூர் ஏற்றுமதி கழகத்தின் தலைவர் திரு சுப்பிரமணியன் பேசுகையில், வட்டி மானியம் என்பது எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. அதை கூட்டித் தரும்படி மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். இவை போக ஏஐ தொழில்நுட்பம் என்பது திருப்பூருக்கும் இது தேவைப்படுகிறது. எனவே எங்களது ஆலைகளை மேம்படுத்தவும், ஆலைகளை தரம் உயர்த்தவும் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு தனியாக ஒரு ஊக்குவிப்பு தொகை வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதை அரசு கனைவுடன் செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம். கோவையைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரும் மோட்டார் பம்ப்செட் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரும் தங்களது எதிர்பார்ப்புகளை தெரிவிக்கையில், என் பேர் கீர்த்தனா. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். இந்த பட்ஜெட்டில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எங்களை மாதிரியான நடுத்தர மக்களுக்கு தங்கங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதோட விலையையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அது நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. அதனால் அதோட இறக்குமதி வரியை கொஞ்சம் கம்மி பண்ணுனா அதோட விலையும் கொஞ்சம் கட்டுப்பாடாகும். அதே மாதிரி பெட்ரோல், நாங்கள் இங்கேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் பெட்ரோலுங்கிறது இப்போ ரொம்ப அத்தியாவசியமாயிருச்சு. அதனால பெட்ரோல் விலையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதோட இறக்குமதி வரியையும் கொஞ்சம் கம்மி பண்ணினா பெட்டராக இருக்கும். மணிராஜ், கோவை பம்ப் செட் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர் சங்கம். விவசாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு கருவி மோட்டார் பம்ப் செட்டுங்க. மோட்டார் பம்ப் செட் கருவிக்கு 18% ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. அதை குறைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பல ஆண்டுகால கோரிக்கை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடசென்னை வளர்ச்சிக்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 252 பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். இன்னும் ஓராண்டில் வளர்ச்சியடைந்த பகுதியாக வடசென்னை மேம்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தியை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியிருக்கிறார். தூத்துக்குடியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் இன்று பேசிய அவர், உப்பு உற்பத்தி நடைபெறாத 3 மாத காலத்திற்கு உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா தடுப்பணை புனரமைப்பு பணிகள் நவீன முறையில் வலிமையாக சீரமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் 222 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு இன்று அவர் அடிக்கல் நாட்டினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி விழிப்புணர்வு நடைபேரணியை மாநில அமைச்சர்கள் திரு சிவசங்கர், திரு சி வி கணேசன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். சிவகங்கை மாவட்டத்தில் கோழி கழிச்சல் நோய் தடுப்பூசி முகாம் நாளை முதல் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்மிகு செங்கோட்டு வேலவர் திருக்கோவிலில் புதிய திருத்தேர் வெள்ளோட்டத்தை மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புனேயில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. கோலாலம்பூரில் நடைபெறும் 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்திற்கு எதிராக 114 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார, சமூக, அரசியல் நிலைத்தன்மையுடன் உலகிற்கு எடுத்துக்காட்டாக நம் நாடு திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.
வளர்ச்சியடைந்த பாரத இலக்கிற்கான நம்பிக்கையை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீராக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி புனேயில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.